டெல்லி வாகன வெடிப்பு சம்பவத்தில் 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் சில மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு விசாரணை அமைப்புகள் உடனடியாக களத்தில் இறங்கியிருக்காங்க. இதில் சதி செயல் இருக்குமா, தீவிரவாத பின்னணி இருக்குமா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா வெடித்திருக்கக்கூடிய இடம் மிக முக்கியமானது. செங்கோட்டைக்கு அருகே 1ஆம் எண் நுழைவாயில் அருகே இது நிகழ்ந்திருக்கிறது. நம்முடைய செய்தியாளர் ரமேஷும் கூடுதல் விவரத்தோடு இணைந்திருக்கிறார். ரமேஷ், இப்போ நேரில் பார்த்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? இந்த வெடி விபத்தை பார்த்தவர்கள் சொல்வதனுடைய வீரியம் அப்படின்றது என்ன? இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் சொல்வது சத்தம் என்பது ரொம்ப பலமாக இருந்தது. ஒருவர் என்ன சொன்னார் என்றால், நாங்கள் சத்தத்தை கேட்டு 3 முறை மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டதாக தெரிவித்தார். ஒருவேளை குண்டு வெடிப்பு நடந்து விட்டது, நாங்கள் சாக போகிறோமோ என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு சிலர் நாங்கள் கடைகளில் இருந்தோம், ஒரு சிலர் இன்னும் நாங்கள் வீடுகளில் இருந்தோம். சத்தம் கேட்ட பிறகுதான் நாங்கள் வெளியே வந்து பார்த்தபோது எல்லா இடத்திலையும் சத்தமாக இருந்தது. தீ பற்றி எரிவதை காண முடிந்தது. என்ன நடக்கிறது என்பது எங்களுக்கு ஒரு நிமிடம் புரியவில்லை. நிதானமாக விசாரித்த போதுதான் வாகனங்கள் தீப்பற்றி எரிந்ததாகவும் வெடி விபத்து ஏற்பட்டதாகவும் எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. எங்கு பார்த்தாலும் மக்களுடைய கூக்குரலாக இருந்தது. ஒருபுறம் காவல்துறையினர் அங்கே சூழ்ந்து கொண்டு காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தார்கள் என சம்பவத்தை நேரில் பார்த்த மக்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர். இப்போ காயமடைந்தவருடைய எண்ணிக்கை 3 தானா? மற்றவர்கள் சிகிச்சை பெறுறாங்களா? இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? அதாவது 8 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் இன்னும் அந்த உடல்கள் யார் என்று அடையாளம் காணப்படவில்லை. ஆனால் அதில் பெரும்பாலானவர்கள் ஆண்கள் தான் என்கிற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக 3 பேர் தீவிர படுகாயம் அடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது. ஆனால் நமக்கு மற்ற இடங்களிலிருந்து வரக்கூடிய தகவல் என்பது 24